சர்லோகத்தின் அதிபதியும் சகல சிருஷ்டிகளின் தேவனும் தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்களாக சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்களின் திரியேக தேவனாகிய அன்பு தந்தை நாமத்தினாலே இந்த நாட்களில் அந்தத்தில் நடப்பிக்க உலக தோற்றம் முதற்கொண்டு அந்த வரைக்குமாய் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட யாவற்றையும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் அறிவித்து தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றையும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகள் அப்போஸ்தலர்களை கொண்டு பங்கு பங்காய் வகை வகையாய் திருவுளம் பற்றி வருகிற அன்பின் ஆண்டவர் கடந்த சுமார் 3 மாத காலமாக அந்தத்தில் முடிவாக மனுக்குல மீட்பை சார்ந்த தேவ திட்டத்தையே மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை கொண்டு தேவன் அறிவித்து வைத்து வருகிறார். இந்த நாளிலும் அதே வசனங்களை நாம் முதன்மையாக கொண்டு தியானித்து அந்தத்தில் தேவன் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட அவருடைய திருவுளத்தை ஆதி முதல் கொண்டு அவர் என்ன சொல்லி வருகிறார். பழைய ஏற்பாட்டில் 40 தீர்க்க தரிசலை கொண்டு உரைத்த தீர்க்க தரிசனங்கள், புதிய ஏற்பாட்டில் 41 அப்போஸ்தலர்களை கொண்டு உரைத்த தீர்க்க தரிசனங்கள், இவைகளுடைய தீர்க்க தரிசனங்களில் அந்தத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட நேச திருவுளம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலும் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து தியானம் செய்ய கர்த்தர் இரக்கம் செய்ய வாசிக்கலாம். எடுத்தவர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் 8352 வசனங்கள் உண்டு. இந்த வசனங்களில் தீர்க்க தரிசனங்களாக 1817 தீர்க்க தரிசனங்களை நேசர் உரைத்திருக்கிறார். அவைகளில் இறுதியான தீர்க்க தரிசனங்களாக அறிவித்து வருகிறார், அறிவித்து வைத்துள்ளார். நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உலகத்தின் முடிவை சார்ந்த அடையாளத்தை சீசர்கள் கேட்கிறார்கள். அந்த அடையாளமாக நாம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய உள்ள தேவனுடைய இறுதியான நாட்களில் நடப்பிக்க இருக்கின்ற தேவ தீர்மானம் அறிவிக்கப்பட்டு வாசிக்கலாம். 6 முதல் 12 முடிய. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்.
அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போ. இவைகளில் 10 தீர்க்க தரிசனங்களாக நீங்க எண்ணி பார்த்தால் அங்கே 10 தீர்க்க 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் உடைய 10 தீர்க்க தரிசனங்களை இங்கு அறிவிக்கிறார். சீசர்கள் முடிவான காலத்தின் அடையாளத்தை கேட்ட பொழுது ஆண்டவர் 6ஆம் வசனத்தில் யுத்தங்களை சார்ந்து சொல்லுகிறார். ஆனால் அது முடிவல்ல. அடுத்தாற் போல ஜனத்துக்குறமாய் ஜனம், ராஜ்யத்துக்குறமாய் ராஜ்யம் எழும்பும், பூமியை அதிர்ச்சிகள்லாம் உண்டாகும். ஆனால் இவைகள் முடிவு அல்ல, இவை வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், அப்பொழுது அநேகர் இடரல் அடைவார்கள். ஒருவரை ஒரு காட்டிக் கொடுப்பார்கள், ஒருவரை ஒரு பகைப்பார்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளையும் அநேகர் வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அனைவரும் அன்பு தணிந்துவோம் சொல்லுகிறார். சொல்லிட்டு இதெல்லாம் முடிவு அல்ல என்று சொல்லுகிறார். அப்ப முடிவான நிலை என்ன? முடிவான தேவ திட்டம் என்ன? வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அறிவிக்கப்பட்ட 1817 தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கி அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு அதிகமான இடத்திலே இந்த முடிவான காலத்தின் அடைய வேண்டிய ஆத்தும ரட்சிப்பை குறித்து தேவன் அதை சார்ந்த முடிவான தேவ திட்டங்களை குறித்து ஆங்காங்கே அறிவித்து வருகிறார். வேதத்திலே நாம் வாசித்த இந்த மத்திய 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே முடிவு வரைந்து நிலைத்து நிற்பவனே ரட்சிப்பின் நிலையை அடைய ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் முடிவான காலத்தில் வெளிப்படுத்த திட்டம் கொண்டுள்ள அந்த ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் அந்த முடிவான காலம் மட்டும் உபத்திரவம், கண்ணீரின் பள்ளத்தாக்கான வாழ்க்கை, உளையான சேற்றில் உழன்று தவித்ததான வாழ்க்கை, முள்ளில் ரோஜாவை பறிப்பதற்கு ஒப்பான வாழ்க்கை, இப்படிப்பட்ட காலங்களை தேவன் அறிவித்து வருகிறார். ரட்சிப்பின் நிலை அடைய அந்த ரட்சிப்பு பூர்ணமடைய வேண்டும் என்றால் ராஜ்யம் எழும்ப வேண்டும். ராஜ்யம் என்றால் மணவாட்டி சபை. பரலோராஜ்யம் மணவாட்டி சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்பட்டவர்களே, அந்த ராஜ்யம் என்ற பரிசுத்த புதிய எருசலை மணவாட்டி என்ற தேவன் வேதாகமத்தில் ஆவியால் எழுதப்பட்ட அந்த நாமத்தை உடைய சபையிலும் வேண்டும். நான் சொல்ற இந்த சபையை பற்றி நான் சொல்லவில்லை. நம்மால் ஆராதிக்கப்படுகிற பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையை பற்றி நான் சொல்லவில்லை. தேவன் பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் என்ற சபையை எழுப்ப அதுவே தன்னுடைய வாசஸ்தலம், அதுவே மனுஷர்களுக்குள் சபைகளுக்குள் எல்லாம் நேசரை உண்மையாய் நேசிக்கிற அந்த நேசிப்பின் பிரதிபலன் தான் வரப்புற மணவாளனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிற மணவாளுடைய சாயல், ரூபம், ஜீவன் இவளை அணிந்து கொண்ட ஒரு சபையை முடிவான வேலையை எழுப்ப திட்டம் கொண்டிருக்கிறாரே, அந்த சபை அங்கே உள்ளவர்களுக்கு தான் அந்த முடிவான ரட்சிப்பு. அப்படின்னா அந்த சபைதான் ராஜ்யம் என்று பூமியிலே புதிய ஏற்பாடு நாம் அறிந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஊழியம் முழுவதும் அதை மையப்படுத்தி பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த ராஜ்யமாகிய சபையில் மணவாட்டி சபையில் வெளிப்படுகிற சத்தியமே மக்களுக்கு முடிவான ஆத்தும ரட்சிப்பை வர்ஷிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தின் பிரதிபலனே அந்த சத்தியத்தை கேட்கிற அந்த ராஜ்யமாய் இந்த மணவாட்டி சபையில் உள்ளவர்களுக்கு
முடிவான ரட்சிப்பு என்ற, பூர்ணமான ரட்சிப்பு என்ற ஆத்ம ரட்சிப்பை, ஆத்ம பலனை அவர்கள் அடைந்து கொள்ள செய்கிறது. அப்பொழுது முடிவு வரும் சொல்லுகிறார். அப்படி என்றால் கடைசி நாட்களிலே எழுப்ப தேவன் ஒரு சபை திட்டமிட்டு இருக்கிறார். அந்த சபையில் உள்ள ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் அவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவித்து அதனுடைய பிரதிபலனாகிய தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டவர்களான தகுதியுடையவர்களை ஆயத்தப்படுத்த, அந்த ஆயத்தத்தின் நிறைவு அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பது, அவருக்கு ஒப்பாயிருக்கக்கூடிய தகுதியை வசிக்கப்படுகிற ரட்சிப்பு, அதுவே முடிவான ரட்சிப்பு. இதுதான் முடிவா. அப்பொழுது முடிவு வரும் என்று 10:24 சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த முடிவான ரட்சிப்பை குறித்து, இந்த முடிவான காலத்தில் இந்த ரட்சிப்பை தேவன் வெளியரங்கமாக சித்தம் கொண்டிருக்கிறாரே, அந்த ரட்சிப்பை அறிவிக்கக்கூடிய அந்த சபை என்று அறிகிறோம். பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபை என்று அறிகிறோம். அதற்குரிய சுவிசேஷங்கள்லாம் நாம் கடந்த நாளுக்கு தியானம் செய்தாயிற்று. அதன் பிரதிபலன் ஆத்தும ரட்சிப்பு என்றும் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இவைகளை எழுப்புவதற்காக இப்படிப்பட்ட ஒரு சபையை அது தானா எழும்பி விடுமா? தேவனாய கர்த்தர் முடிவான காலத்திற்குரிய தீர்க்க தரிசனங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 3:15 அடிஸ்தானமாக கொண்டு முடிவான நிலையில் அவனை, பாபிலோனை வீழ்த்துவதே, அவனை சாம்பலாக்குவதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நாம் பல வேளைகளிலே நாம் தியானம் செய்திருக்கிறோம். இந்த 1817 தீர்க்க தரிசனங்களில் இறுதியான தீர்க்க தரிசனம் ஒன்று எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48 அதிகாரம். எசையா 40 10 14 15 இந்த 4 வசனம் வாசிக்கலாம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயர் மேல் இருக்கும் என்பதை இவர்கள் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இப்போ ஒருவனை என்று சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். எசையா 28 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான்.
அவன் கல் மடை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெரு வெள்ளம் போல வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். ஒரு பிராணி வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். இந்த முடிவான தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஒருவனை தேவன் வைத்திருக்கிறார். அவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல் மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், சகரியா 4ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய பர்வதமே என்றால் கல்தேயா, வலுசர்ப்பம், மகாபாபிலோன் என்றெல்லாம் வேதத்திலே இந்த மகாபாபிலோனை பற்றி அல்லது சர்ப்பத்தை பற்றி சொல்லுகிறார். அவனை பெரிய பர்வதமே என்றாவே தன்னைத்தானே உலகத்தின் அதிபதி என்று அறிவித்துக் கொண்டபடியினாலே தேவனும் அவனை குறித்து பெரிய பர்வதமே என்று சொல்லி செருபாபேலுக்கு சொல்லப்படும், நீ எம்மாத்திரம் பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். அப்படி என்றால் அவருடைய சமூகத்தில் இருக்கிற அவனுக்கு முன்பாக அல்லது அவனை கொண்டு இந்த பெரிய பர்வதமாய் சாத்தான் வீழ்த்தப்படுவான். அதைத்தான் சொல்லுகிறார், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அவனை சமபூமியாக்க என்றால் அவனை வீழ்த்தி அவன் மேல் வெற்றி கொண்ட நிலையில் அவன் சமபூமியாக்கப்பட்ட வேளையிலே அடுத்தாற் போல தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல் யாருங்க? மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு யாருங்க? அருமை ரட்சகர், அருமை ஆண்டவருடைய வருகையை அவன் கொண்டு வருவான். அவன் வெற்றி பெற்ற சாத்தானை தோற்கடித்த நிலையிலே அவன் தேவனை நோக்கி வாருமனானா என்று தலைக்கல்லாய் இயேசுவை வாருமனான கூவி அழைத்து அவர் வரும்போது அவருக்குரிய மனவாட்டியானவர்கள் கிருபை உண்டாவதாக என்றால், கிருபையான தகுதியற்ற எங்களை தகுதியாக்கி நீரே ஆண்டவரே, அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசிக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். எங்களை நீ சிந்தின ரத்தத்தினாலே எங்களை நீ மீட்டுக் கொண்டீங்க, அதுதான் கிருபை. தகுதியற்ற எங்களை நீ சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஆகினாலே நாங்கள் பூமியிலே ராஜாக்களாக ஆசாரியாக 1000 வருஷம் இந்த பூமியில் ஆட்சி செய்வோம் என்று புது பாட்டை பாடினார்கள். அதுதாங்க கிருபை. அதைத்தான் அது எப்போ நடக்கும்? செருபாபேல் கடைசி அல்லது முடிவான ரட்சிப்பு இருக்கு பாருங்களேன். அந்த ரட்சிப்பை பூமியிலே ஆண்டவர் சீயோனுன்னு ரட்சிப்பை கொடுக்கிறது. பூமியில வந்து கொள்கதா மலையிலே பட்ட பாடுகளின் மனுக்குலத்திற்கு கிருபை ரட்சிப்பு கிடைத்தது. அதன் முடிவு ஆத்தும ரட்சிப்பட்ட முடிவான ரட்சிப்பு. அதுதான் மக்களுக்கு கிருபையாய் இருந்தது. அதைத்தான்
தலைக்கல்லை இந்த செருபாபேல் கொண்டு வர வேண்டும் என்றால் பெரிய பிரபலமாய் சாத்தான் வீழ்த்தப்பட வேண்டும். இப்பொழுது நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாம போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வெளிப்படுத்தி பல நாள் நாம் தியானம் செய்திருக்கிறோம். அந்த வசனத்தின்படி 7ஆம் வசனத்தின்படி வானத்திலே மிகாவேல் அவனை சார்ந்த தூதர்கள் வலுசற்பத்தோடு சார்ந்த தூதரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்போ மிகாவேல் யுத்தம் செய்கிறான். நீங்க தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி உன் ஜனத்தின் அக்காலத்திலே உன் ஜனத்தின் புத்திரருக்காக பெரிய அதிபதியாய் மிகாவேல் எழும்புவான். வாசிங்க தயவு செய்து. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். அனுப்பப்படுவானா என்று அல்ல, பூமியிலிருந்து எழும்புவான். பூமியிலிருந்து அவன் எழுப்பப்படுவான். இது எந்த காலம்? 2ஆம் தானியேல் 12:2 பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும். பூமியின் தூளிலே நித்திரை பண்றாங்க பாருங்களா. அதாவது கர்த்தருக்கு மரித்தவரும் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்கள் விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். வாசிக்கிறோம் இல்லையா? 1 தெசலோனிக்கு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி எக்கால சத்தம் கேட்கும், அப்பொழுது கர்த்தருக்கு மரித்து முதலாவது எழுந்திருப்பான். வாசிக்கிறோம் பாருங்களேன். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு உரியவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு என்று எழும்புவார்கள். இது எப்ப நடக்குங்க? ரகசிய வருகையில் தலைக்கல்லை கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்துவாய் தந்தை பிரதான தூதன் சத்தத்தோடு தெய்வ காலத்தோடும் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் அவர் செருபாபேலின் வேண்டுதலை கேட்டு நீ எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பான். இப்பொழுது மணவாளனை வா என்று யார் சொல்றாங்க? மணவாட்டி. மணவாட்டியை அதற்குரிய தகுதிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவரும் மணவாட்டி இப்படி ஒன்றாக 2 பேரும் முதல்ல மணவாட்டி ஆவியான் கூப்பிட மணவாட்டி 2ஆவது அப்படி அல்லங்க. ஆண்டருடைய முடிவான ரட்சிப்பை அணிந்து கொண்டவர்கள் முற்றுமுடிய ஆவிக்குரிய தேவனுடைய திவ்ய நிலைக்குள்ளாகி விடுகிறார்கள். தேவனுடைய திவ்ய நிலைக்குள்ளாகி விடுகிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வெளிப்படுத்திய விசேஷத்தை அதன் தலைப்பை வாசிங்களேன். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். யாருங்க? திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். திவ்ய நிலை. 2 பேர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசிங்களேன். நான் சொல்ல சரியா? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரிலதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு முன்னால் நித்திய ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளிக்கிறது. தேவனுடைய நித்திய ஜீவன், அதை அணிந்து கொள்வதற்குரிய தேவனுடைய பக்தி, இவைகளை
நாம் அடைந்து கொள்ள, அதை நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள, அவரை அறியும் அறிவில் நம்பிக்கையில் சுவாசத்தில் கிறிஸ்து இயேசு நிறைவான வளர்ச்சி அடைந்து கொள்ள நமக்கு தருகிறது எதுங்க? திவ்ய நிலை. மூன்றாவது அதான் சொல்லுது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையாக நமக்கு தந்துள்ளது. அவருடைய தேவனுடைய திவ்ய வல்லமை. பாருங்க, இந்த திவ்ய வல்லமை நாமெல்லாம் இந்த ஆவிக்குரிய விளங்கிக் கொள்ள வெளிப்படுத்தல் 1 10 வாசிங்கள. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பாருங்க, கர்த்தருடைய நாளில் அவர் ஆவிக்குள்ளாகி விடுகிறார். ஆவிக்குள் நிறைந்தவுடனே அது பின்னாலே தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். தேவனுடைய திவ்ய திவ்ய நிலை, திவ்ய யோவான், திவ்ய அப்போஸ்தலன். அந்த திவ்ய நிலை என்பது தேவனோடு உறவாடுவதற்குரிய ஆவிக்குரிய நிலை. நீங்க வெளிப்படுத்தி விசேஷ 4 1 வாசிங்களே. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஆவிக்குள்ளான உடனே அவர் சீயோனில் தேவனுடைய சிங்காசனம். சிங்காசனம் எப்படிப்பட்ட இடத்துல இருங்க? அக்கினிமயமான நதி ஓடுகிற அவரில் இருந்து, அவர் சிங்காசனத்தில் இருந்து அக்கினிமயமான நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் ஜுவாலித்திருக்கிற கண்களை போல இருக்கிறது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக உடனே போகிறாரே, அந்த சிங்காசனம் முன்பாக இவர் நிற்கிறார், பேசுகிறார். இன்னும் திவ்ய நிலை அடைந்தவர்கள் அதனுடைய விளக்கம் நீ வெளிப்படுத்தி 22 6-7 வாசிங்கள. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவைகள், சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். 6-7 வசனங்கள்ல கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் சொல்றாரு. அடுத்தாப்புல இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ள பாக்கியவான் என்றார். ஆக தேவன் சொல்லுகிறத இவன் கேட்கிறார். இந்த திவ்ய நிலையை திவ்ய அப்போஸ்தலனாகிய யோவான் 8 வசனத்தில் யோவானாகிய நானே இவைகளை கண்டும் காதில் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கபடி பாதத்தில் விழுந்தேன். கண்டு கேட்ட பொழுது இந்த நிலை யார் அடைகிறாங்களோ அவங்க தாங்க தேவனுடைய திவ்ய நிலை. இந்த லோகத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் பரிசுத்தேன தீர்க்கதரிசி அப்போஸ்தலன் அவர் இவர் சொல்லிக்கிறாங்க இல்லையா, ஒரு முறையாவது தேவனை பார்த்தது உண்டா? ஆவிக்குரிய மண்டலமே, நீங்கள் அப்போஸ்தலராக இருங்க, தீர்க்கதரிசியாக இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போஸ்தலனோடு அப்போஸ்தலர் 1 1 முதல் 3 வசனங்களின்படி இயேசுவான உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாளும் அப்போஸ்தலரோடு உபதேசிக்க தொடங்கினார். 1 நாளா 2 நாளா 40 நாள் அப்போஸ்தலர் பேசினாரே. நீ அப்போஸ்தலன் தானே ஐயா? ஒரு முறை நீ 40 நாள் பேச வேண்டாம். ஒரே ஒரு முறை உன் நேசரை பார்த்தது உண்டா? கேட்டது உண்டா? உன் நேசர்
அவர் பட்சிக்கிற அக்கினிமயமான தேவன் ஐயா. அந்த தேவனுக்கு முன்பாக இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் திவ்ய நிலை அடைந்தபடினாலே சத்தம் கேட்ட உடனே அவர் மறுமடைஞ்சு போகிறார். சிங்காசனத்துக்கு முன் நிற்கிறார், பிதாவோடு பேசுகிறார், பிதா சொல்வதை கேட்கிறார், காண்கிறார். இந்த நிலைதான் தேவனுடைய திவ்ய நிலை. இந்த நிலை அடைந்தவர் அவருடைய ஐக்கியம் தான் மணவாட்டி சபை. ஏன்னா பரிசுத்த மணவாட்டி சபை பேசிக்கிறோம், வாயார சொல்லிக் கொள்கிறோம். ஆனா முடிவான ரட்சிப்பு இருக்கே, அந்த முடிவான ரட்சிப்பு என்ற இந்த திவ்ய நிலையை அடைய வேண்டும் என்றால் அதற்குரிய சுவிசேஷம் கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய மகிமை அடைய வேண்டும். 1 பேதுரு 5:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 5:2 தேவனுடைய மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. சொல்லிக்க 2:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தில் அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தால் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4 3-4 வசனத்தின்படி தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்து ஒளி என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 1-2 கூட வாசிங்களேன். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஞானம் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அந்த அந்தத்தை சார்ந்த, அந்த முடிவான ரட்சிப்பை அணிந்து கொள்ள வேண்டியதை சார்ந்த அவருடைய அனந்த ஞானம், அவருடைய அனந்தம் அப்படின்னா அனந்தத்தை பிரிங்களே, ஆ பிளஸ் அந்தம். ஆ என்றால் ஆரம்பம், அந்தம் என்றால் முடிவு. அனந்தம் கூட்டி போருங்க, ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமான அவருடைய ஞானம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3 வாசிங்களேன். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்ப தெரிய வரும். அப்போ ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமான அவருடைய ஞானத்தை எங்கதான் வெளிப்படுத்துவாருங்க? சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்துடைய ஐக்கியம் என்னவென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிற இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா சபையின் மூலமாகத்தான் அந்த ரகசியம் வெளிப்படணுங்க. இன்னைக்கு ரொம்ப பேரு 5 ஊழியத்தில் பாஸ்டர், தீர்க்கதரிசி, சுசேஷகர், மேய்ப்பர் என்று வச்சுக்கிறாங்க. அவங்க ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. அவங்க
சபையை கட்டுகிறேன்னு சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வருடங்களுக்கு முன்பாக அடியான் தேவசபையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ ஒரு பெரிய, நான் சொல்றதுக்கு சர்வலோகத்தின் ஆண்டவரே சாட்சி, நான் ஒரு சொப்பனமோ தரிசனமோ நான் சொல்லவில்லை. பெரிய தேவாலயம், மகிமையான தேவாலயமாக இருக்கு. அந்த தேவாலயத்துக்குள், அந்த தேவாலயத்தில் அடியானும் நின்று கொண்டிருக்கிறேன். மகிமின் அன்பு பிதாவாய் இயேசப்பா வழிபடத்திலிருந்து வருகிறார். வந்து சொல்றாரு, அங்கே 5 ஆண் பிள்ளைகள் வரிசையை உட்கார வச்சிருக்கிறாருங்க. அந்த ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் அழகான வஸ்திரம், வெண்மையான வஸ்திரம் தரித்த பூர்ண, அவங்க பார்க்க முடியலங்க, அவ்வளவு ஒரு பிரகாசமானவங்க. அவங்க எல்லாரும், அப்பா வந்து மகாபரிசுத்தம் வர்றாரு, பலிபீடம் இருப்பாருங்களேன், அந்த பலிபீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பலிபீடத்து இப்போ நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, அது போல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ உட்கார்ந்திருந்த இவர்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார், இவர்கள் 5 பேர் யார் என்று கேட்கிறார். ஆண்டவரே ஊழியக்காரன்னு நான் சொல்றேன். ஏன்னா பசுஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஊழியக்காரன் சொல்றேன். இல்லை, என்னுடைய 5 குழந்தைகள் அப்படின்னாரு. ஆண்டவர் 5 குழந்தைகள் எனக்கு புரியலையா ராஜா? இந்த 5 குழந்தைகளும் கொண்டு நான் என்னுடைய முடிவான சுவிசேஷத்தை அறிவித்து திவ்யநிலை அடைய வைக்கணும். அதுக்காக ஏற்படுத்தின 5 என் பிள்ளைய, ஒவ்வொரு பிள்ளையும். அப்போ கொஞ்சம் இடையிலும் சம்பாஷணைலாம் நடந்ததுங்க, டைம் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் எனக்கு புரியலை சொல்லுங்க சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த இருந்த 5 பிள்ளைகளுங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 5 பேருமே இல்லை. ஆற்றில் உட்கார்ந்துருவாங்க, ஆளே காணோம். என்ன ஆண்டவர் எங்க போனாங்க? ஓம் பிள்ளைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னா, அருமையரசு சொன்ன வார்த்தைங்க, நான் என்னோட 5 பிள்ளைகளை கொண்டு சபையை பூர்ண ரூபவதியாக ஆயத்தப்படுத்த 5 ஊழியங்களை நான் ஏற்படுத்தினேன். அந்த 5 ஊழியங்களையும் சாத்தான் களவாடி அழித்து போட்டான். ஆகையினாலே சபைகள் பூர்ணத்துவத்தை நோக்கி ஆயத்தமாக முடியவில்லை. ஆகையால் சாத்தானால் அழிக்கப்பட்ட 5 குழந்தைகள் என்ற 5 ஊழியம், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷ போதகர், மேய்ப்பர், இந்த 5 ஊழியத்தை கொண்டு என் சபையை கட்டு என்று சொன்னார். என் நேசர் சாட்சி, நான் சொல்கிற வார்த்தைக்கு நான் இதை ஊழியர் கூட்டத்தில், ஊழியர் மாநாட்டில் நான் அறிவித்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய மண்டலமே, அப்போஸ்தலனோடு 40 நாள் சபையை கட்ட உபதேசிக்கும் செய்யவும் என்றால் உபதேசிக்க, செய்யவும் என்றால் ஊழியம் செய்ய. இந்த 5 விதமான ஊழியத்தில் அப்போஸ்தலனை கொண்டு ஆண்டவர் சபையை கட்டுகிறார். ஆக சபை கட்டுவதற்கென்று கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலனையும் அவரை கொண்டு சபை பூர்ணம் அடைவதற்கு ஏற்படுத்தப்பட்ட மொத்தம் இந்த 5 ஊழியங்களையும் சாத்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தை திருடி அழித்து போட்டான். அப்போஸ்தலர் எழுதி வைத்திருக்கிறவர்களுடைய ஆவிக்குரியலை பார்த்தால் ஆவியான் கண்ணீர் விடுகிறார். நேற்று பிற்பகல் அடியார் ஜெபித்துக் கொண்ட பொழுது, சுமார் ஒரு 4 மணி இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன், ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தூரத்திலே பல வயல்கள் இருக்குங்க. ஆனால் அந்த வயல்கள்லாம் பார்த்தா சில வயல்களில் பயிர் வளர்ந்திருக்கு, ஆனால் அப்படி தீந்து போய் தரிசா கிடக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் எல்லாரும் சாத்தானின் வஞ்சகத்தினாலே தீந்து அழிந்து போய்விட்டார்கள்.
அக்கினியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு கவலை இல்லையா? உனக்கு கவலை இல்லையா? அன்பின் ஆண்டவர் கேட்டார். சத்தத்தை கேட்கிற ஆவிக்குரிய மண்டலமே, தேவனுடைய திவ்ய நிலை அடைய வேண்டும் என்றால், முடிவான ரட்சிப்பை நீ அணிந்து கொள்ள வேண்டும் என்றால், மணவாளி இயேசுவை சந்திக்க அவர் வெளிப்படும் பொழுது ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலை நீ அடைய வேண்டும் என்றால், ஆவியானுடைய சாயல், அதுதான் திவ்ய சாயல். அதான் சொல்றேன், நான் ஆவிக்குள்ளானேன் என்று ஏன் அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார்? முடிய ஆவிக்குள்ளான நிலை. அங்க மாம்சத்துக்கு ஒரு பின் பாயிண்ட் கூட இடம் இல்லைங்க. அதுதான் தேவனுடைய திவ்ய நிலை. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 3:18 படி, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே நாம் மகிமை மேல் மகிமை மறுவப்படுவோம். கர்த்தர் இந்த சாயலா இருக்கிறாரு, ஆவியாயிருக்கிற கர்த்தர். தேவனும் திவ்ய நிலையில் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து கொள்ள ஆயத்தமான மணவாட்டி சபையே, கொஞ்சமேனு உன்னில் இருள் காணப்படும் என்றால் நிச்சயமாக நீ சேர்த்து கொள்ளப்பட மாட்டாய். நானா இருந்தாலும் நாமா இருந்தாலும். ஆகையினாலே அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் ஆதியா 3:15 பேஸ் பண்ணி வேதாகமத்தை எழுதினார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கு பகை உண்டாக்குவேன். இந்த பகையின் நிறைவு என்ன? அவன் தலையை நசுக்க வேண்டும். நசுக்கினவர்களே, இதத்திலே நான் பலமுறை வாசித்திருக்கிறோம். கல்தேயாவை கொள்ளையிடுகிறவன் பரிபூர்ணமடைவான். எரேமியா 50:10 எடுத்து வாசிங்க. கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எசேயா 51:11 வாசிங்க. எரேமியா 51. அம்புகளை துலக்குங்கள், கேடயங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அம்புகளை துலக்குகிறவர்கள், கேடயங்களை நன்றாய் செப்பனிட்டு அதை பயன்படுத்துகிறவர்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. அப்போ அவருடைய வரிக்கு ஆயத்தப்படுகிற இந்த மணவாட்டி சபை இருக்கு, அந்த சபைக்காக அவர் யுத்தம் செய்கிறார். அது நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தி 19ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களிலே வெள்ளை வஸ்திரம் அணிந்து கொண்டவர்கள், வெள்ளையும் பரிபூர்ணம் உடையவர்கள், தன் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியார் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இப்பொழுது போர்க்கள யுத்தகளத்து போகிறார்கள். 19, 20, 21 வசனங்கள் படி அவனை தோற்கடித்து மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசியை அக்கினி கடலுக்குள் தள்ளுகிறார்கள். அவனை சார்ந்த மற்றவர்களை வெட்டுகிறார்கள். அதன் நிறைவு பாதாளத்துக்குள் வலுசரம் தள்ளப்படுகிறான். அவன் செயலற்றவன் ஆக்கப்படுகிறான். இறுதியிலே வெளிப்படை 20:10 சாம்பலாக்கப்படுகிறான். அக்கினியும் கனவினை கடலுக்குள் வலுசற்பம் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துல தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஊழியத்தை செய்து அவன் தலையை நசுக்கிறவர்கள் எவர்களோ
அவர்களோடு இவர் கூட இருந்து அந்த அவருடைய ஐக்கியம் என்ற அந்த மனவாட்டியோடு கூட இருந்து அவர்களுக்காக இவர் யுத்தம் செய்து அவர்களும் மணவாளனும் மணவாட்டி சேர்ந்து அவனை அக்கினி கடை தள்ளி சாம்பலாக்குகிறார்கள். அந்த ஊழியத்தை செய்வதற்குரிய ஆலயம் இருக்கு பாருங்களேன். அந்த ஊழியத்தை செய்ய ஆயத்தப்படுத்த முடியாத தேவன் அந்தத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட பல சம்பவங்களை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் வாசித்த வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம். டைம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் சில வசனங்களை நாம் வாசித்து தியானம் செய்வோம். வெளிப்பட 22ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான். சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறவர் அந்த சீக்கிரமாய் வரக்கூடிய அந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள் எவைகளோ அவைகளை கைக்கொள்ளுகிற மட்டும்தான் பாக்கியவான்கள். வெளிப்படுத்திய விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வாசிங்களே. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 13ஆம் வசனத்தின்படி வெளிப்படுத்தி 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி பரலோகத்தில் உண்டான ஒரு சத்தம், இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிற பாக்கியவான்கள் என்று எழுது. எப்போ சொல்றாருங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம். அப்படின்னா அந்தி கிறிஸ்து 7 ஆட்சி இருப்பாருங்களே. அந்த 7 ஆட்சி அந்த அவனுடைய ஆட்சியின் ஆரம்பம் முதல் 3 ஆண்டு காலம், பின் 3 ஆண்டு காலம். அந்த நாட்களில் கர்த்தருக்குள் மரிக்கிறவள் யார்? அதான் உபத்திரவ காலம், அகோத்திரவ காலம். உபத்திரவ காலம் வந்துங்க புறஜாதி மீட்கப்பட்ட மணவாட்டி சபையை சார்ந்தது. மணவாட்டி சபையில் பல ரத்த சாட்சியம் மரிப்பார்கள். நான் வெளிப்பட 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுதல் 5ஆம் அதிகாரத்தில் 5வது முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது அங்கே பலிபடுத்தி கீழே இருக்கக்கூடிய இரத்த சாட்சியானவர்கள், ஆண்டவரே பூமியிலே எங்களை ரத்தத்தை வாங்கினவர்களுக்கு நீ எதுவரைக்கும் மௌனமாயிருப்பீர்? அது வாசிங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். பதில் ஆண்டவர் சொன்னார். அடுத்த வாசி. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய தங்களைப் போல என வேண்டிக் கொண்டவங்க, முறையிட்டவங்க எல்லாருமே ரத்த சாட்சியா மரித்தவங்க. அதன் பிறகு உங்களை போன்ற ரத்த சாட்சியை மரிக்க போற சகருடைய எண்ணிக்கை நிறைவாகணும். அந்த எண்ணிக்கை அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டு காலம், பின் 3 ஆண்டு காலம். அந்த பீரியடில் மணவாட்டி சபையில் சாத்தானை எதிர்த்து ரத்த சாட்சியா மரித்தவர்கள். நீங்க வெளிப்படுத்தி விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வாசிங்களே. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது நாமத்தின் நிமித்தமாய் சிரச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாவை நான் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அவங்க அந்த ஸ்லாக்கியத்தை அடைய காரணம் என்ன? இது முதல் மரிக்கிற பாக்கியவான். அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே
புறஜாதிகள் மத்தியில் இருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவானுடைய ஐக்கியம் என்ற இந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் என்ற மணவாட்டி சபையில் ரத்த சாட்சியா மரிக்கிறாங்க பாருங்களேன். உபத்திர காலத்துல அவங்க பின்முன்னூறு ஆண்டு காலம் யூதருடைய காலம், மீட்பின் காலம் என்றாலும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களின்படி 16 வசனத்தில் சிறியான வடாந்தர் பறந்து போயிட்டா 16, 17 வசனங்களின்படி அவளுடைய சந்ததியான மற்றொடனே யுத்தம் பண்ண போயிற்று. வாசிக்கிறோம் இல்லையா? அந்த சந்ததி யார்? இது நடக்கிற காலம் எது? அந்தி கிறிஸ்தின் முதல் 3.5 ஆண்டு கால இறுதியும் இதெல்லாம் மனவாட்டி பறந்து போறா. அவர் சந்ததியான மற்றவர்கள் கைவிடப்பட்டாங்க இல்லையா? அவங்க வலுசற்பம் அவர்களை விழுங்கி போடும்படி தன் வாயை திறந்தே பெருவெள்ளத்தை ஊற்றினது. மகாபுத்திர காலம், வலுசற்பத்தின் காலம், மிருகத்தின் காலம் அல்ல, அந்தி கிறிஸ்து காலம் அல்ல, வலுசற்பத்தின் காலம். சாத்தான் பின்முன்னேற ஆண்டு காலத்திலே கொடூரமானவனாய் அவன் நேரடியான ஆட்சி செய்கிறான். அதனால அது மகாபுத்திர காலம், கொடிய காலம். ஒருவரும் நாம் மற்ற 24ஆம் அதிகாரத்தில் நாம் 15வது வசனம் முதல் வாசிக்கிற பொழுது அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்ட ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒருவரும் கிரீசை கூட ராக்காலம். யோவான் 9:4. யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்திருக்கிறோம். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், பின்புற ஆண்டு காலம், அது இஸ்ரவேலின் மீட்பிற்கு. யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அந்த நாளை சகிக்கிறவன் யார்? தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2-3 வசனங்களிலே இதுவரைக்கும் நடந்திராதது இனி நடக்காதமான ஒரு கொடிய காலம் வரும். வாசிக்க தயவு செய்து. தானியேல் 12 2-3 வசனம் வாசிங்களேன். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா 1வது வாசிங்களேன். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து, யாதொரு ஜாதியாரும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் நடந்திராத கொடிய காலம், அதுதான் மகாபுத்திர காலம். அந்த நாட்களில் மரிக்கக்கூடிய, அதாவது மணவாட்டி சபையில் கைவிடப்பட்டாங்க இல்லையா, மறுமடையாம, அவர்கள் பின்முன்னூறு ஆண்டு காலத்தில் இஸ்ரவேலருடைய மீட்பில் அவர்களையும் சில ரத்த சாட்சி வரிப்பாங்க. அவர்கள் பாக்கியவான்கள் பரலோகத்திற்கான சத்தம் சொன்னது. ஆனால் இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு ஏதோ நேம்லி கிறிஸ்டியன், ஃபார்மாலிட்டி கிறிஸ்டியன், இவங்க சத்த நிலையில அடக்காரன்னு சொல்றாங்க. இது முதல் மறிக்கிற இது முதல் கர்த்தருக்குள் மறிக்கிற, கர்த்தருக்குள் மறிச்சாத்தானே பாக்கியவா? இவன் அறவே காடு வேதவசனம் தண்ணீர் உனக்கு வசனம் பைபிள் வாசிச்சுட்டே நீ தப்பு பண்ணியே, பாவம் செய்யறியே, நீ கிறிஸ்துவுக்குள் மரித்தவனா? சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் என்று எப்ப சொல்றாரு? அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியில் எவர் இரத்த சாட்சியாய் கர்த்தருக்குள் மரிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களை தவிர, அதுக்கு முன்னாடி மரித்த அப்போஸ்தலர் மரித்தாங்க, அவன் பாக்கியவான்கள் தான். ஆனால் வேதத்தில் பாக்கியவான் சொல்ல அவர்கள் யாரும் மரித்தார் என்று சொல்லப்படுது. கிருபின்கால பரிசுத்தவான் இரத்த சாட்சியெல்லாம் மரித்தார்கள், கர்த்தருக்குள் மரித்தார் சொல்லல. ஆயிரம் பாக்கியவான் இல்லை, அவங்க முதலாவது பங்கு பெறுவாங்க, அது வேற விஷயங்க. முதலாம் உயிர்த்தெழுது 5 உயிர்த்தெழுது அவங்க பங்கு பெறுவாங்க. ஆனால் பாக்கியவான்கள் இன்னைக்கு அப்போஸ்தலர்கள்
உயிர்த்தெழுத போது நம் மனவாட்டியானவள் சிங்காசனம் அமர்ந்திருப்பாள் மனைவியாகி. ஆனா நமக்கு இந்த சத்தியத்தை எல்லாம் ஆவியானவர்களால் எழுதி கொடுத்தாங்களே பரிசுத்தவான்கள், அவங்க சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. தேவனுடைய கிருபை இந்த மனவாட்டிக்கு எவ்வளவு அரிதும் பிரிதுமானதுங்க. அவங்க எழுதி கொடுத்த சத்தியம், அதை பற்றி கொண்ட பாக்கியவான்களாக நான் வெளிப்படை 22 வசனத்துபடி ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராக. காரணம் என்ன? ஏன் அங்கே அப்படி சொல்றார்? ஜீவ விருட்சம்னா என்னங்க? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் தன்மை என்ன? அதை புசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அவர்கள் ஜீவனோடு வாழ்வார்கள், நித்திய ஜீவனுக்குரியவங்க. அதனாலதான் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். ஏசப்பாவுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்த. காவலாளியை வச்சாரு. 5ஆம் அதிகாரத்தபடி அந்த ஜீவ விருட்சத்து காவலாளி ஏசப்பா தான், அவர் கையில் தான் இருக்கு. அவர் நம்புகிற எவர்களோ அவருடைய சாயல் ரூபம், அவருடைய திவ்ய நிலையை யார் அணிந்து கொண்டவர்களாய் மனவாட்டியாய் தகுதி அடைகிறார்களோ அவர்களுக்குத்தான் மணவாளன் அந்த ஜீவ விருட்சத்துக்கு கனியை கொடுப்பார், வேறொருத்தரும் தரமாட்டார். அதனால அப்பா சொல்றாரு யோவான் 14, நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கு, என்னால் என்று ஒரு பிதாவிடத்தில் வரா. நீ ஜீவ விருட்சத்தின் கனி அப்பா கையில கொடுத்தாச்சு. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எதுங்க? ஆவின் கனி. ஆவின் கனிகள் 9 தந்த அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷன் அவன் தான் ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க முடியும். வாசல் வழியாக உள்ளே போக என்றால் அலங்கார வாசல் வழியாக உள்ளே போக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருகைக்கென்று முடிவான காலத்திற்கு உரிய திவ்யநல அடைவதற்கெனதான அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற பாக்கியவான்தான். வெளிப்படை 22 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்திலோ தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிற பாக்கியவான். சமயம் கலந்து விட்டபடினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருகைக்கின்ற முடிவான தீர்க்க தரிசனம் தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமியில சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசிக்கணும். அடைந்து கொண்டவர்களான நிலையில் உள்ளவர்கள் அல்ல, அடைய வேண்டியவர்களுக்காக ராஜ்யம் என்ற மனவாட்டி சபை. நீ வேற எந்த பேரை வச்சிட்டாலும் அப்பா சேர்த்துக்க மாட்டார். காரணம் அவரே எழுதி வச்சிருக்கிறார், தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி பரிசுத்த புதிய எருசலேம் என்று சொல்லி அவரே எழுதி வச்சிருக்கிறார். தேவ மகிமையடைந்த ஆட்டுக்குட்டியான மனைவியாய மனவாட்டி என்று பரலோகத்தில் இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபை எழுதி வைத்திருக்கிறார். என் ரூபவதியே என்று கொடிகள் பறக்கும் படைப்போல் கெடிமுள்ளவதா அநோதி மேல் உதிக்கிறவள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அருமையான கர்த்தரிப்பில் ஆவிக்குரிய மன்றமே, முடிவான தீர்க்க தரிசனம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்ப சாட்சி சொல்றேன் யாருங்க? அதை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள் தானே மற்ற சொல்லபடி. இப்ப சாட்சி சொல்றோம், நம்ம கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை பேசினார், கர்த்தரை நான் கண்டேன், இப்படிதான் சாட்சி. அப்ப அந்த அதை லைஃப்ல அனுபவிக்கிற வேண்டி அது எப்படி சொல்றது? they are living a practical life, for not formality life, never formality life. யாரு பிராக்டிக்கல் லைஃபா திவ்ய நிலையை அடைந்து கொள்ள ராஜ்யமான மனவாட்டி சபையில் வெளிப்படுகிற இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷத்தை அணிந்து கொண்டு தேவனுடைய திவ்ய நிலையை அடைகிறார்களோ அவர்கள் தான் சொல்ல ஆண்டவர் சாட்சியா சொல்லணும்னு நம்மளை அழைக்கிறார். இதை பற்றி ஒன்று தெரியாதவங்களுக்கு போய் அவங்க என்ன சொல்ல தெரியும்? அப்ப யாரை நம்பி காத்து கொண்டிருக்கிறார்?
செருபாபேல் என்னால் தேவனுடைய சாயலை போன்றவன். மிகாவேல் தேவனுடைய சாயலை போன்றவன். நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடை மிடைக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்ட மரமாட்டியே என்று பூதியே தேவனுடைய இயேசுவின் அச்சடையாளங்களை அணிந்து கொண்டவர்கள், தரித்து கொண்டவர்களால் தான் வருகை பற்றி அதற்கென்று ஆயத்தப்படுத்துகிற சபை எது என்பதை குறித்து ஆயத்தப்படுவதற்குரிய சுவிசேஷங்கள் என்ன என்பதை அவங்களுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் சொல்லணும். அந்த சுவிசேஷனை கடந்த நாளுக்கு தியானம் செய்திருக்கிறோம். எருசலேம் கையிலே அந்த சுவிசேஷனை வைத்திருக்கிறார். பரிசுத்த புதிய எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களையே அதற்குரிய சுவிசேஷங்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முடிவான தீர்க்க தரிசனமே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமியில் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவாய இயேசுமனம் வருவார் என்பதே கடைசி நிறைவேறக்கூடிய சத்தியமாய் தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. அது அறிந்து கொண்ட பரிசுத்த புதிய மணவாட்டி சபையே உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறார். சிறு புத்தக வடிவிலே உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறார். அவனுடைய சுப விசேஷமாக நற்செய்தியாளராக உங்களுக்கு கையில் ஒப்படைத்து நற்செய்தியாளரை சுவிசேஷ அனுப்புகிறார். எங்கும் சுற்றித்திருந்து வயல்கள் என்ற சபைகள் எல்லாம் ஆத்துமாக்கள் எல்லாம் சாத்தானே வஞ்சகத்தினாலே பாவம் செய்து அவர் பேருக்காக பயிரிண்ட நடை கூட இழந்து அவர்கள் தீந்து போனார்களே. வெயிலில் காய்ந்து உதிர்ந்து போன பயிர் இப்பொழுது வெறும் காய்ந்து போன நிலையிலே அந்த நிலமண்ட ஆத்துமாக்கெல்லாம் பரிசாய் காணப்படுகிறதே. அவர்களும் மீட்கப்பட வேண்டாமா? அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டாமா? அவர்கள் தேவனுடைய திவ்யநிலை அடைய வேண்டாமா? சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ சொல்லாவிட்டார் அருமையான எல்டர் ஜான் என்ற வினை சொன்னாங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிரு. என்கிட்ட ஒன்றா அப்படிதான் சொன்னாருங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிரு. கர்த்தர் நமக்காக நம்மை நம்பி இந்த முடிவான ரட்சிப்பட்ட தேவனுடைய திவ்ய அடைய நம்மை அழைத்து வரிக்கண மனவாட்டியாய் வளர்த்து கொண்டிருக்கிறாரே, அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்க. செல்ஃபிஷாக இருக்காதீங்க. நான் மட்டும் போனா சீவன் போனா போதும் இருக்காதீங்க. ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அவர்கள் மீட்கப்படணும். எல்லா நீதிமான் பல இடங்கள்ல அவங்க மறைந்து இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை கொடைக்கானல் வந்த அவர்கள், ஐயா என்னோட கண்ணீரை திறந்து என்னோட கண்ணை திறந்து விடுங்க ஐயா, நான் குருடா போயிட்டேன் ஐயா. நான் கேட்டேன், என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? நான் உங்களுடையதை ஏதாவது நான் நாடினேனா? உங்களோடு 17 வருடம் நான் ஊழியம் செய்தேன், நீங்களே என்னோடு ஊழித்து வந்தீங்களே. உங்களை யாரிடத்திலாவது உங்களுடையதை நான் நாடினேனா? ஒன்று, உங்களைத்தான் நாடினே தவிர உங்களுடையதை நான் நாடவில்லை. இன்னைக்கு கண் கூடா போச்சுன்னு சொல்றீங்க. நான் ஜபம் பண்றேன். இது என்னுடைய சபை அல்ல, மணவாளனுடைய சரியான சபை. அவரை சேர்த்துக்கொள் என்றால் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் கால் மூலமாய் காலிங் வரும். உங்களை அழைத்து சேர்த்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டார்னா வேறு இடத்த, வேறு பாதையை, வேறு சபை தேடி போய், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, உங்களை ரத்த பலிக்கு நான் அன்றைக்கு நீங்கள் ஆயிட்டேன் என்று சொல்லி அனுப்பியிருக்கு. இப்படி பலர் கண் குருடாயி தாவிக்குற மண்டலத்தில் திசை. இந்த ஒரு அம்மா ஏழைத்தாய் ஒருத்தர் சாட்சி கொடுத்தாங்க, நான் மணவாட்டி சபையை தேடி அலைஞ்சேன், என்னை கண்டுபிடித்தேன்னு சொல்லி. ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரருங்க ஃபோனில் பேசும்போது, ஐயா என்னுடைய கண்ணை திறந்துட்டீங்க,
நான் 1000-10,000 நன்றிகளை என் நேசருக்கு சொன்னாலும் போதாது, என் கண்ணை திறந்து விட்டீங்க ஐயா. அவர் சொல்றாரு, நான் இதுவரைக்கும் குருடனாக இருந்தேன், இப்பொழுது கண்ணை திறந்து விட்டீர்கள், உங்களுக்கு நன்றி ஐயா, என் நேசருக்கு 1000-10,000 சோத்திரம் ஐயான்னு சொன்னார்கள். இப்படி எத்தனை ஆத்துமாக்கள் இந்த மணவாட்டி சபையில் உள்ளவர்களை நம்பி காத்து கொண்டிருக்கிறது. ஆயத்தப்படே, வீரர்களாய், தீரர்களாய், பொல்லாதவனை வீழ்த்துகின்ற வெற்றியாளர்களாய், நேசருடைய நாமத்தினால ஜெயம் பெற்ற மணவாட்டியாய், அன்னோதியம் போன்ற திவ்ய நிலை அடைந்து அவர்களையா அடைந்து கொள்ள நாம் எல்லாரும் நேசரால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிற எல்லாரும் வெற்றியுடனே என்று சொன்னால் 2 பேதில் வாசிக்க 3ஆம் அதிகாரத்தில், ஒருவரும் கெட்டு போகாம அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. வாசிங்க 2 பேதுருவின் புஸ்தகம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். 2 பேதுரு அந்த வசனம் சொல்லுங்க, 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 9ஆம் வசனம். அப்படின்னா ஒருவரும் கெட்டு போகாமல் என்று யாருக்கு சொல்றாருங்க? பூமியில் எல்லாரும் கெட்டு போகாமலா? அப்படி அல்ல. நேசரால் அவருக்கு எந்த மனவாட்டியானவர்களாக தாமதிக்கிறார் என்று அவர் தமது வாக்கு, அப்படின்னா அவர் வருகைக்கு என்ற நீதிமான்களாக, மனவாட்டி சபையாக பூமியில் அவரை ஆராதித்து ஆயத்தமாகும்படி அனுப்பப்பட்டு வந்திருக்கிற முடிவான காலத்தில் வாழ்கிற நீதிமான்கள் பூமி 4 திசை எங்கும் இருக்கிறார்கள். அவர் தமது தூதர்களை அனுப்பி 4 திசை எங்கும் உள்ள தம்முடைய பரிசுத்தவான் கூட்டி சேர்ப்பார். அப்போ இந்த நீதிமான் பூமி 4 திசையில் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் இந்த ராஜ்யத்தை குறித்தும் மணவாட்டி சபை குறித்து, அதிலிருந்து திவ்யனை அடைவதற்கு சுவிசேஷத்தை குறித்தும் அறிவிக்க அந்த தூதர்களாக அனுப்பப்பட்டு இருக்கிற ஊழியர்கள், இந்த மணவாட்டி சபையினருக்கு அந்த பொறுப்பு உண்டல்லவா, கடமை உண்டல்லவா? சத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களில் ஒருவரும் கெட்டு போகாமல் அவர் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும். சில வேத பண்டிதர்கள் பிரசங்கிக்கிறார்கள், ஆண்டு அப்படி சொல்லி இருக்கிறாரே, ஒருவரும் கெட்டு போய் எல்லாரும் மனதில் காத்து கொண்டிருக்கிற சொல்றாங்களே, அவெல்லாம் பிரசங்கிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. அப்படின்னா தகுதியற்றவர்கள் ஆண்டவர் ஏன் தூத்துக்கூட வச்சிருக்கிறாரு? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நுழையா அவருடைய 7 கண்கள் பார்த்து கொண்டு இருக்குங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் சணல் வஸ்திரம் தரித்து தன் இடையிலே கைக்கூட்டை, மைக்கூட்டை வைத்திருக்கிற அந்த சணல் வஸ்திரம் தரித்த எலியாவியன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரது வலதுகரம் நீதியுள்ளக்கரம், இடதுகரம் தூக்கு நுழை தராசை பிடித்திருக்கிறது, நியாய தீர்ப்பு கொடுக்கிற கரம். அதனாலே பாதிரிகளானவர்கள் அக்கினிகளா, நீதிமான்கள் செம்மறியாடுகளாய் சீயோனுக்கு கொண்டு சேர்க்கப்படுவார்கள். அந்த ஊழியத்தை நிறைவு செய்ய இந்த பரிசுத்த புதிய மணவாட்டி சபை தேவன் அழைக்கிறார். அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிப்போமா? ஆயத்தமாவோமா? ஆயத்தமாக்குவோமா? தேவன் கொடுத்த ஊழியத்தை எவர்கள் நிறைவாய் செய்து வாருமனா என்று மணவாட்டி சபையினர் கூவி அழைக்கிறார். அவர்களே பாக்கியவான்கள். தேவன் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.